இங்கே பாருங்களேங்க, நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆம், ஆமாம், தினம் தானே சொல்லுவேன். இன்னைக்கு என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படி தானே கேட்குறீங்க. சொல்கிறேன் கேளுங்க. இத்தனை நாளும் எங்கள் பாட்டியோட கதை தான் சொல்லுவேனா, இன்னைக்கு என்னோட கதை சொல்ல போகிறேன். அது என்ன புதுசாக இருக்குது அப்படி தானே சொல்கிறீங்க. ஆமாங்க, புதுசாக தான் இருக்கும். இன்னைக்கு என்னோட கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லிடுவேன், சொந்த கதை சோக கதை பாட்டா நான் பாடிடுவேன், பாட்டா நான் பாடிடுவேன். என்னடா இது கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இல்லைங்க, சொல்கிறேன் கேளுங்க. நான் 13 வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் பயங்கர செல்லங்க. எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைன்னா அந்த கருத்தம்மா படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எங்கள் ஊர் சைடு தான் எடுத்திருப்பாங்க. கருத்தம்மா படம், தண்ணீர் தண்ணீர் அந்த படம்லாம் அந்த பக்கம் தான், அம்மன் வாசனை இதெல்லாம் அங்கிட்டு தான் எடுத்திருப்பாங்க. நான் படம் சொல்ல வரலங்க, என்னோட கதையை தான் சொல்ல வந்தேன். அந்த கருத்தம்மா படத்துலலாம் பொம்பளை பிள்ளை பிறந்தா கொன்றுவாங்க இல்லையா? ஆனால் எங்கள் வீட்டில் நான் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான். உடனே நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணாக இருந்திருக்கும், அதனால சந்தோஷப்பட்டுருப்பாங்க. 2, 3 பொண்ணு பிறந்தா தானே அப்படி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைங்க, நானும் எங்கள் வீட்டில் 2வது பொண்ணு தான். நான் பிறந்த உடனேவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். ஏன்னா எங்கள் பாட்டியோட பொண்ணு பிறந்து ஒரு 13 வயசுலலாம் செத்துட்டாங்களாம். அதனால் அவங்கள மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க எல்லாருக்கும். பயங்கர செல்லங்க. எங்கள் பாட்டி ரொம்ப பணக்காரங்க. அதனால் அவங்க பொண்ணு செத்து போனோடனே அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததாம். அது நான் என்ன பிறந்த உடனேவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம். ஐயோ என் பொண்ணே திரும்பி வந்துட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அதனால பயங்கர செல்லங்க எனக்கு. பயங்கர செல்லம். நானும் பயங்கரமாக சேட்டை பண்ணுவேன். உடனே என்ன சேட்டை பண்ணாலும் அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்கன்னு இருந்தா அந்த வீட்டில் அந்த பிள்ளை எப்படி உருப்படாம அலையும். அப்படி தாங்க இருப்பேன். பனை மரத்து மேலெலாம் ஏறிடுவேன். கிணத்துல குதித்து விளையாடுவேன். மாமாவுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அக்கா மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆச்சிக்கு 9 பிள்ளைங்களாங்க. அதில் 2 தான் இருந்தது. மித்த 7 செத்து போச்சா. அதில் அவங்க மூத்த பொண்ணு தான் அவங்களாம். அவங்கள மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப செல்லம். அப்படி இருந்ததா. அப்போது அவங்க 13 வயசில் செத்து போயிட்டாங்க பாருங்க. அதனால் அவங்க ஜாதகத்திலே அந்த ஜாதகம், சோசியம் இதெல்லாம் அவங்க ரொம்ப நம்புவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, என்னை எங்கேயுமே விடவே மாட்டேன்னுவாங்க. ஆனால் பயங்கர சேட்டை பண்ணுவேன். மரத்து மேலே ஏறிடுவேன், பனை மரத்தில் ஏறுவேன், கிணத்துல குதித்து விளாடுவேன். சொன்னடியே கேட்க மாட்டேங்க. ஆனாலும் என்னைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது கொஞ்ச நேரத்தில் எங்கேயாவது காணாமல் போயிட்டேன்னா தேடுவாங்க. அப்படியே இருப்பாங்களா. அந்த சமயத்தில் ஒரு 13 வயசு வரைக்கும் சோறு ஊட்டி விடுவாங்க. தாலாட்டு பாட்டு பாடி தான் தூங்க வைப்பாங்க. அவ்வளோ ஒரு செல்லங்க. ஒரு மகாராணி மாரி பார்த்துக்குவாங்க. ஆனால் நான் ஊரில் எருமாடு தான் மேய்ப்பேன். ஏன்னா சொன்னடி கேட்க மாட்டோம்ல. அப்போ தான் நான் மரத்துலலாம் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். அந்த மாடு மேய்க்கிற பசங்க, எங்கள் பாட்டி அவங்களாம் போவாங்க பாருங்கள். பக்கத்து வீட்டில் மாமா சித்தப்பாலாம் மாடு பற்றிட்டு போவாங்க இல்லையா, கிராமம் தானே. ஓடிடுவேன். ஆனாலும் அவங்க என்னை அடிக்க மாட்டாங்க. அப்படி வச்சுருந்தாங்களா. நானும் 13 வயசில் தொலைஞ்சு போயிட்டேன். என்னடா இது 13 வயசில் யாராவது தொலைஞ்சு போவாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. ஆமாங்க, தொலைஞ்சு போயிட்டேன். ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்ல. எனக்கு தான் 13 வயசு ஆயிடுச்சுல. அப்போ எனக்கு தெரியும்ல. அப்படியே தொலைஞ்சு போய் ஒரு 22 வருஷம் போயிடுச்சுங்க. போன உடனேவும் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சின்னதாக ஃபங்க்ஷன் வச்சோம். சரி சொல்லலான்னு பார்த்தா அப்புறம் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொன்னோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கெலாம் சொல்லலை. உடனே எங்கள் தங்கச்சி சொன்னுச்சு, அக்கா நீ அம்மாக்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னுச்சுங்க. நான் உடனே எப்படி பேசுறது அப்படின்னா, ஏய் நான் நம்பர் தரேன் நீ பேசுறியா அப்படின்னு கேட்டுச்சுங்க. 22 வருஷம் கழிச்சு ஒரு அம்மாக்கிட்ட பேசுனா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். இல்லை அப்படிங்கும்போது செல்லில் நம்பர் கொடுத்துருச்சு. பேசுனா செல்லு என் பக்கத்தில் இருக்குது. ஆனாலும் ஒரு வாரம் போகுதுங்க. நான் போய் போடுவேன் 7 நம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் போட மாட்டேன். 7 நம்பர் போடுவேன், அதுக்கப்புறம் போட மாட்டேன். அப்படியே வச்சுருவேன். எங்கள் தங்கச்சி சாயந்தரமா கூப்பிட்டு கேட்கும். தங்கச்சின்னா கூட பிறந்ததில்ல, சித்தி பொண்ணு. உடனே ஏக்கா அம்மாக்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குமா. இல்லை நாளைக்கு பேசுகிறேன்னு போகுங்க. செல்லுக்கிட்ட போனோடனே ஓடி வரும். அப்போ தாங்க ஒரு பாட்டு ஞாபகம் வந்துடுது. தொலை தூரம் நீயும் தொட முடியாம நானும் தவிக்கும் பொழுது இனிக்கவில்லை வாழ்க்கை,
என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேக்குதா, நான் தூவும் பூவிதை உன் நெஞ்சில் பூக்குதா அப்படின்னு இருந்ததுங்க. நீங்கள் சொல்லலாம் அது இப்போ உள்ள ட்ரெண்டிங் சாங் தானே அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, இது 2014ன்னு நினைக்கிறேன் நடந்தது. அப்போ இப்படி இருந்ததா, நான் உடனே சரி ஒரு வழியாக ஃபோனை எடுத்துட்டேங்க. எடுத்து காதில் வச்சு ஹலோ அப்படின்றேன். அங்கிட்டிருந்து ஹலோ அப்படின்னாங்க. என்ன அம்மா குரலுன்னு ஆம்பளை குரலாக இருக்குது அப்படின்னு. வயசானோடனே ஆம்பளை மாரி பேசுதோ அப்படின்னு பார்த்தேங்க. அப்புறம் பார்த்தா எங்கள் அக்காவோட வீட்டுக்காரு. அவர் எடுத்து என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னாரு. நான் உடனே நினச்சேன், என்னடா இவ்வளோ பாசமாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாமா, நீ ஃபோன் பண்ண போகிறேன்னு, உங்கள் அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க பேசுறியா அப்படின்னாரு. நான் உடனே சரி மாமாண்ணே. மாமாவா? என்னம்மா வீட்டை விட்டு தொலைஞ்சு போனோடனேமோ முறையிலையா மாற்றிட்டியா அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னேன். மாமானா அம்மாவோட அண்ணன் தம்பியை தான் மாமான்னு சொல்லணும், மாமா பசங்களை மச்சான்னு சொல்லணும், அக்கா வீட்டுக்காரர் அத்தான்னு சொல்லணும். நான் உங்கள் அக்கா வீட்டுக்காரமா. நான் வரும்போதில் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலைங்க. ஆனால் அவர் அவ்வளோ அழகாக பேசினாரா. உடனே நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னேன். நான் கொடுத்துட்டு ஓடிடுறேன், நீ பேசு அப்படின்னாரு. என்ன நீங்களும்மா பயப்படுவீங்க அப்படின்னு கேட்டேன்னா, பயப்படுவோம்மா, அவங்க அம்மா கிட்ட வாயை கொடுத்து யார் வாங்கி கேட்டுறது, ஆனால் போன் தானே, நீ தைரியமாக பேசு அப்படி சொன்னாங்கங்க. நானும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னேன் பாருங்க. அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் ஹலோ அப்படின்னா எங்கள் 22 வருஷம் கழிச்சு அம்மாவோட குரல் கேட்கும்போது ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். உடனே அழனனா என்னம்மா அப்படின்னுச்சு. அம்மா அப்படின்னேன். என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு பாருங்க. உடனே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அப்படின்னு இருந்ததுங்க. கண்டு கொண்டே நன்னையன்னு ஒரு பாட்டு இருக்குது பாருங்க, சிவாஜி கணேசன் பாட்டு. அப்படி இருந்ததுங்க. அப்புறமா பார்த்தா அதுக்கப்புறம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா பேசுனாங்களாம். பேசவும் யாருன்னு கேட்டாங்க. நான் உடனே நீங்களே கண்டுபிடிங்க அப்படி சொன்னேன்னா, ஒவ்வொருத்தர் பேராக சொல்கிறாங்கங்க. எங்கள் சித்தப்பா பொண்ணு பேர், எங்கள் சித்தி பிள்ளைங்க பேர், அவங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கும்ல, எல்லாருமே அங்கே அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. உடனே எல்லார் பேரையும் சொல்லுதுங்க ஒன்று ஒன்றாவும். என் பேரை சொல்லவே இல்லை. எனக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சு. 22 வருஷம் கழிச்சு நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம பேரை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பிறந்தது எத்தனை அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு பிறந்தது ஒன்று தானே, 2 பொண்ணு தானே அப்படின்னு. ஆமாம் 2, ஆனால் ஒன்று செத்து போச்சே அப்படின்னுச்சு. அந்த செத்து போன பொண்ணு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன்னா, நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி அந்த செத்தவங்களுக்கு சாங்கியெல்லாம் பண்ணுவாங்கல்லங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அது எப்படி செத்தவங்க வருவாங்க அப்படின்னு கேட்டாங்களா. அந்த பொண்ணு தான் பேசுகிறேன் பாரா, கலியுகமாக இருக்குது, செத்தவங்களாம் உயிரோட வராங்க, விளாடதுமா அப்படின்னுச்சுங்க. எனக்கு கோபம் வந்துருச்சா. அப்புறம் என்ன தான் உறவு, இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கங்க. என்னதான் அம்மாவாக இருந்தாலும் கோவம் இன்னும் தீரல பாருங்கள். 22 வருஷம் கழிச்சு இன்னும் தீரவே இல்லை பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் பெரிய ராயல் ஃபேமிலிகளுக்கு அதனால தான் இவங்க பேச மாட்டேன்றாங்க, அவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, அவங்க ஜாதி ஃபேமிலி. ஆமாம், ஜாதியை நல்ல நாட்டுறவங்க, ஜாதிக்காண்டி வாழ்றியா சாவறியான்னு செத்து போயிடுவாங்கங்க. அந்த மாதிரி அதை தான் சொல்கிறேன். 2025லேயே ஆணவ கொலை பண்ணுறாங்களே, 92ல் எப்படி பண்ணியிருப்பாங்க நினச்சி பாருங்கள். நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கு அன்றைக்கே செத்து போயிருக்கலாம், அது வேறு விஷயம். நான் சொல்கிறேன், மனுஷங்களை தேடுறத விட கடவுளை தேடுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. நான் அதுக்கப்புறம் மனுஷங்களை தேடுறதே விட்டுட்டேங்க. இப்போ கடவுளை தான் தேடுறேன். ரசிக்கப்பட்டோம், கொரோனாவுக்கு முன்னாடி தாங்க ரசிக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் கடவுளை தேட ஆரம்பித்தேன். எப்படி தேடினேன் பாருங்களேன். உம்மை தேடி தேடி உயிரே போகுதே, உம்மை தேடி தேடி உயிரே போகுதே, உம்மை காண வேண்டும் என்று கண்கள் ஏங்குதே, என் இதயம் வாடுதே, உம்மை தேடி தேடி உயிரே போகுதே. அன்னை மரியம் அடியினில் பிறந்தார், அன்பு மகனை போல வளர்ந்தார். அன்னை மரியம் அடியினில் பிறந்தார், அன்பு மகனை போல வளர்ந்தார். போதகத்தை சொல்லி கொண்டே போதகரே இங்கே சென்றார்,
போதகத்தை சொல்லிக் கொண்டே போதகரே எங்கே சென்றார்? பாலகனாய் மண்ணில் வந்தார். பரிசுத்தரே எங்கே சென்றார்? பாலகனாய் மண்ணில் வந்தார். பரிசுத்தரே எங்கே சென்றார்? சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொத்து சுகம் ஏதும் இல்லை. சொந்த பந்தம் யாரும் இல்லை, சொத்து சுகம் ஏதும் இல்லை. புதையலாக உம்மை கண்டேன், பொக்கிஷமென ஒளித்து வைத்தேன். புதையலாக உம்மை கண்டேன், பொக்கிஷமென ஒளித்து வைத்தேன். மாணிக்கமாய் மண்ணில் வந்தேன், மகிமையை நான் என்ன சொல்ல? மாணிக்கமாய் மண்ணில் வந்தேன், மகிமையை நான் என்ன சொல்ல? அப்படின்னு இருந்ததுங்க. ஆமாங்க. இப்படி தான் மனுஷங்களை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கிடைக்க மாட்டாங்க. நம்ம என்ன கூடயேவா வரப்போகிறாங்க? வரமாட்டாங்கங்க. ஒரு நாள் நம்மளை விட்டு எல்லாருமே போயிடுவாங்க. எல்லோரும் நிரந்தரமாக இங்கே என்ன 1000 வருஷம் வாழவா போகிறோம்? யாராக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாங்களாம் இருக்கணும். சும்மா உறவுக்கு இருந்தால் போதும். மிச்சப்படி அவங்க தான் கடவுள்னு போய் தேட வேண்டாங்க. நம்ம கடவுளை தேடணும்னு வச்சுக்கோங்களேன். பரலோக ராஜ்யத்தை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன்னு சொன்னாங்க இல்லையா? அதை தான் சொல்கிறேன். முதல்ல நம்ம கர்த்தரை தேடுவோம். நானும் கர்த்தரை தேடினேன், கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். மிச்சதெல்லாம் எனக்கு கூடவே இல்லை, நிறையவே கிடச்சிது. அது மாதிரி நீங்களும் மனுஷங்களை தேடுறதை விட்டுட்டு கடவுளை தேடுங்க, உங்களுக்கும் ஆசீர்வாதம் வரும். பாய்.